ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கலான்னு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அடுத்ததாக உங்களுடைய நேம் வேற ஒரு ரேஷன் கார்டில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்து கணவர் அல்லது மனைவியோட பெயரில் கேஸ் புக் இருக்கணும், பில்லும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அடுத்து யார் குடும்பத் தலைவராக நீங்கள் போடணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. கடைசியாக குடும்பத் தலைவரோட மொபைல் எண் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் நம்பரை தவறில்லாமல் கொடுங்க. இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண முடியும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு உங்களுடைய ஆதாரில் கரெக்டான அட்ரஸ் இருந்தால் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் இபி பில், உங்களுடைய டேக்ஸ் ரிசிப்ட்டு, பேங்க் பாஸ்புக், ஓட்டர் ஐடி, கேஸ் பில், ரெண்டல் அக்ரிமெண்ட் இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கொடுத்து நியூ ரேஷன் கார்டை அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.